Hello friends, thanks for 1K subscribers. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது கோ நாய்ஸ் அப்படின்ற கம்பெனியில் நாய்ஸ் ப்ளே ஆக்ஷன் கேமரா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாய்ஸ் ப்ளே ஆக்ஷன் கேமரா. எனக்கு ஒரு கம்மியான பட்ஜெட்டில் ஒரு நல்ல பிராண்டடான ஒரு ஆக்ஷன் கேம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை சூஸ் பண்ணலாம். அண்ட் இதோட லென்ஸு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சோனி மேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது முழுக்க இந்தியாவில் ரெடியான ஒரு ப்ராடக்ட். வாங்க இப்போ இதோட அன்பாக்சிங் பார்க்கலாம். இது முழுக்க பேக்கேஜிங் பார்த்தீங்க அப்படின்னா கோப்ரோ மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் வந்து நிறைய ஆக்சசரிஸ் வந்து நமக்கு வரும். அண்டு வந்து இதுதான் ஆக்ஷன் கேம். வாட்டர் ப்ரூஃப் ஹவுசிங்கோடு கொடுத்துருக்காங்க. அது இப்போ ஓரமாக வச்சிடலாம். இது வாட்டர் ப்ரூஃப் கேஸோடு நமக்கு வருது. ஓகே, இது கீழே இருக்கிறது வந்து அட்ஜஸ்டபிள் நாப். ஓகே, இது இப்போ எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னா ஜஸ்ட் வந்து அங்கே ஒரு சிம்பிள் இருக்கும், அதை அந்த சைடு இப்படி தள்ளிட்டு அதுக்கு கீழே வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபிங்கர் வச்சு ஜஸ்ட் லைட்டாக அப்படி இது பண்ணால் ஓப்பன் ஆகிடும். இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், போக போக ஈஸியாகிடும். இதுக்கு நடுவில் இருக்கிறது தான் நம்ம ஆக்ஷன் கேம். இது ஓரமாக வச்சிடலாம். அண்ட் நம்ம வாட்டர் ப்ரூஃப் கேஸிங்கை நம்ம ஓரமாக வச்சிடலாம். கேட்லாக் ஒரு யூசர் மேனுவல் இது ஓரமாக வச்சிடலாம். அண்ட் இதில் இருக்கிற ஆக்சசரிஸை இப்போ 1 by 1 நம்ம பார்க்கலாம். இது வந்து மைக்ரோ ஃபைபர் கிளாத் கேமராவை துடைக்கிறதுக்கு. செகண்ட் இஸ் சப்போர்ட்டிவ் மவுண்ட். ஹெல்மெட் பேஸ், ஹெல்மெட்டில் மாட்டிக்கலாம். அண்ட் யூஎஸ்பி சார்ஜிங் கேபிள், நார்மல் டைப் சி சார்ஜர் தான். அண்ட் மவுண்ட் 2. இது பைசைக்கிள் மவுண்ட், பைக்லேயே மாட்டலாம். அண்ட் வந்து 3mm adhesives அண்ட் வெல்க்ரோ அண்ட் பேண்டேஜஸ். இது வந்து ஜே சைஸ் மவுண்ட், ஹெல்மெட்டில் மாட்டுறது. இது வந்து ஒரு ட்ரைபாட் கேஸ். இப்போ இதெல்லாம் ஓரமாக வச்சிடலாம். இப்போ வந்து ஆக்ஷன் கேமராவை பார்க்கலாம். கேமராவோட பில்ட் குவாலிட்டி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக்கில் பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு நல்லா சாலிடாக இருக்குன்னே சொல்லலாம். அண்ட் வந்து மேலேயும் கீழே வந்து கிரிப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து இதுவாக கம்ஃபர்ட்டாக இருக்குது. அண்ட் 2 inch நான் டச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 16 MP சோனி லென்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுவே இப்போ வந்து பவர் பட்டன் அண்ட் மோட் பட்டனும் ஆக்ட் ஆகும். அது பக்கத்தில் மேலே இருக்கிறது ஷட்டர் பட்டன், அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது வைஃபை எல்இடி இண்டிகேஷன். அதுவே ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா மேலே இருக்கிற பட்டன் வந்து வைஃபை அண்ட் கீழே இருக்கிறது வந்து நேவிகேஷனுக்கு. அதுவே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் SD கார்ட் ஸ்லாட் இருக்குது. அண்ட் வந்து அதுக்கு மேலே வந்து சார்ஜிங் போர்ட் அண்டு வந்து இது வந்து HDMI போட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே அப்படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேட்ரி கம்பார்ட்மெண்ட் இருக்கும். பேட்ரி கம்பார்ட்மெண்ட் வந்து பேட்ரி வந்து 1050 mAh வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரஃப்லி வந்து 1 to 2 hours வந்து நமக்கு வந்து நார்மலாக 4K FPSல பண்ணுறோம், 4K 30 FPSல பண்ணுறோம் அப்படின்னும் போது நமக்கு வந்து சார்ஜிங் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து பட்டன்ஸை பார்க்கலாம். கேமராவோட ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மோட் பட்டன் கொடுத்துருப்பாங்க. அது லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ண உடனே பவர் ஆன் ஆகிடும். பவர் ஆன உடனே ஒரு வெல்கம் மெசேஜோடு உங்களுக்கு வந்து கேமரா ஆன் ஆகும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நமக்கு 4K 30 FPSல வந்து டிஃபால்ட்டாகவே வந்து நமக்கு வந்து ஸ்டார்டிங் இருக்கும். அதுவே திருப்பியும் மோட் வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா செகண்ட் வந்து 16 MP. இது வந்து ஃபோட்டோ ஷூட் மோட், அதாவது கேமரா மோடுன்னு சொல்லலாம். அதுவே நீங்கள் நெக்ஸ்ட் அமுக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 720p 120 FPSல வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதுவே நீங்கள் திருப்பி அமுக்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரிவியூ, இதுக்கு முன்னாடி நம்ம எடுத்த இமேஜஸ் வந்து நேவிகேஷன் பட்டன் மூலமா நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து செட்டிங்ஸில் வந்து மேலே ஓகே பட்டன் அமுக்கினீங்கன்னா செட்டிங்ஸ்குள்ளே போகும். அதுக்கப்புறம் நேவிகேஷன் பட்டனை வச்சு நம்ம வந்து செட்டிங்ஸ்க்கு கீழே வந்து நம்ம நேவிகேட் பண்ணிக்கலாம், கீழே மேலேன்ட்டு. அதுவே மோட் ஆப்ஷன் அமுக்கினீங்கன்னா செகண்ட் செட்டிங்ஸ் போகும். இதில் வந்து அப்படியே நம்ம லாஸ்ட் வந்தோம் அப்படின்னா அது கொடுத்துட்டு மேலே ஓகேன்னு கொடுத்திங்கன்னா செட்டிங்ஸ்லேருந்து வெளியே வந்துடும். இப்போ சேம் அதே மாதிரி அந்த மோட் பட்டன் லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து கேமரா ஷட் டவுன் ஆகிடும். அண்ட் இப்போ நம்ம இது எப்படி வாட்டர் ப்ரூஃப் கேஸிங்கில் போடலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஜஸ்ட் வந்து நம்ம கலெக்டின மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கிறீங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கேமரா லென்ஸ் ஃபேஸ் ஆகிற மாதிரி வச்சுட்டு ஜஸ்ட் வந்து அந்த அப்படியே க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணி கரெக்டாக வந்து அந்த கிளிப்பை வந்து இது பண்ணி அப்படியே வந்து லாக் பண்ணுறோம். ஒரு கிளிக் சவுண்ட் கேட்கும்.
அண்ட் வந்து இப்போ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டர் ப்ரூஃப் தான். அது வாட்டர் ப்ரூஃபாக என்ன அப்படின்றத வந்து நான் ஃபர்தர் வீடியோவில் போடுறேன். ஸ்டிக்கர் பிச்சிடலாம். அண்ட் இதோட பட்டன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அண்டர் வாட்டரில் வந்து கண்டிப்பாக ஒர்க் ஆகிற அளவுக்கு தான் நமக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க. எந்த விதமான ப்ராப்ளமும் இருக்காது. எதுக்கும் நான் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஃபர்தர் ரிவ்யூவில் சொல்கிறேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் போடுறேன். இந்த 5000 பட்ஜெட்டுக்கு எனக்கு ஒரு நல்ல கேமரா வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை நான் உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுவேன். வைஃபைல எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்றத நான் ஒரு செப்பரேட் வீடியோவில் போடுறேன். அண்ட் இதோட பையிங் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ எண்டில் நான் எடுத்த சில சாம்பிள் வீடியோஸ் அண்ட் பிக்ஸ் போடுறேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ வந்து எந்த மாதிரி வேணும், இந்த மாதிரி இந்த ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணுங்கள், இந்த மாதிரி விஷயத்தை எனக்கு சொல்லுங்கள் அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நான் கண்டிப்பாக அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.